எனக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் உதவியா இருப்பான்னு தான் நான் சம்மதிச்சேன். இல்ல அவளை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும்னு நான் நினைக்கல. வேற யாரும் பார்த்துக்க இல்லாத இருக்கும்போது நம்ம தானே பார்த்தோம். நல்லா படிச்சாலும் பரவாயில்ல. நீ என்ன நினைச்சிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஏதாவது பண்ணி அவளை ஆளாக்கணும்னு தானே நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒரு 5-6 மாசத்துக்கு அமைதியா இரு. பெரியப்பா, என்னம்மா? நான் இனி காலேஜுக்கு போல. நீ இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதம்மா. அவ எப்பயுமே அப்படித்தான். அதனாலலாம் இல்லை, எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இனி காலேஜ் போல. சந்தோஷம். ஏன் அந்த சின்ன பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துற? பின்சி, 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 ஏமா பின்சி, உனக்கு என்னாச்சு? மணி 6 ஆயிடுச்சு. 5 மணிக்கெல்லாம் வந்து டீ போட்டு என்னை வந்து எழுப்புவல்ல. இன்னைக்கு என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நேற்று நைட்டு சரியா தூங்கலம்மா. நீ சர்ச்சுக்கு ஒன்றும் வர வேண்டாம், நானே போயிட்டு வந்துடுறேன். நீ அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி 7:30 மணிக்கு வர சொல்லிடு. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் ஜோசப் கறி வாங்கிட்டு வருவான், அதை சமைச்சு வச்சுட்டு நீ போய் ரெஸ்ட் எடு. நீ பார்த்து பரவாயில்லம்மா, பாத்துக்கிறேன். உன் கூட வந்தது பெரியப்பா தானே? எனக்கு பெரியப்பா மட்டும்தான் இருக்காரு. பெரியப்பா என்ன பண்றாரு? பெரியப்பாவுக்கு ஊர்ல மரக்கடை பிசினஸ் இருக்கு, எங்களோட ஊர்ல. ஓ, அப்ப எதுக்காக நீ இந்த வீட்ல வந்து வேலை செய்யற? அப்புறம் அவங்க 2 பேரும் என்னால அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. பாவம் பெரியப்பாக்கு என்னால பிரச்சனை வேணான்னு தான் நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது பாருங்கன்னு. இந்த வீட்டுக்கு வந்தது உன்னோட அதிர்ஷ்டம்தான். அவங்க கொஞ்சம் கோபப்பட்டாலும் பாசம் உள்ளவங்க தான். அவங்க வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. அம்மா விட்டு போக எனக்கும் வருத்தம் தான். மாப்பிள்ளைக்கு ஒரே விருப்பம் நான் தான் கூட இருக்கணும்னு. நாளைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் வருவார் என்னை கூட்டிகிட்டு போக. நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இப்போ இந்த டீயை கொண்டு போய் அம்மாட்ட கொடு போ. நல்லா இருக்கு. ஏன் நிக்கிற? உட்காரு. சாந்தா அம்மா உனக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. சரி, நீ காஃபி குடிக்கலையா? நான் குடிச்சுக்கிறேம்மா. இங்க அப்படிலாம் கிடையாது, எதுவா இருந்தாலும் ஒன்னாதான் செய்யணும். படிப்பு ஏன் பாதியிலே நிப்பாட்டிட்ட? அம்மா இறந்த பிறகு வேண்டான்னு விட்டுட்டேன். உனக்கு இன்னும் படிக்கணும்னு ஆசை இருக்கா? இல்லம்மா, ரொம்ப நாள் ஆச்சுல, டச் இல்ல. உனக்கு ஒரு மொபைல் போனை ஜோமி டவுன்ல இருந்து வாங்கி தர சொல்லியிருக்கான். சாந்தம்மாவுக்கு கொடுத்ததை திரும்ப வாங்கினா நல்லா இருக்காதுல்ல. அவங்களும் எங்கிட்ட பேசுறதுக்காக தான். அப்புறம் அவங்க கால் பண்ணும்போது நான் சாதா சாப்பிட்றத மட்டும் சொல்லிடாத. சுகர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அம்மா, ஜோமி என்ன சொன்னாரு? மொபைல் கொடுக்க சொல்லி. சரி, அதை கொண்டு வாப்பா. இந்த அதை நீ அவகிட்ட கொடுத்துரு. லேட்டஸ்ட் மாடலு.
அப்புறம் நான் அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கனெக்ஷன் ஜியோ, ஏன்னா அப்பதான் டவர் கிடைக்கும். இதுக்கு பணம் எவ்வளோ ஆச்சு? எதுக்கு? காசெல்லாம் அன்னைக்கே ஜோமி நான் அக்கௌண்ட்ல போட்டாரு. ம். அப்புறம் அக்கா, ம்? ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஜோசப் அண்ணா இருக்காருல்ல, அவர்கிட்ட சொன்னா போதும்க்கா. ம். அக்கா, அப்புறம் இதுல 8 GB ரேமு, 256 GB ரோமும் இருக்கு, ஷோ. 6000 mAh பேட்டரி அட கெபாசிட்டி, பரவாயில்லையே. ஃப்ரண்ட் கேமரா 48 MP இருக்கு. அது மட்டும் இல்ல, பெரிய ஸ்கிரீன். இதுல நிறைய ஆப்ஷன் இருக்காக்கா. அப்புறம் சிம் நம்பர் இருக்குல்ல, அதை பேப்பர்ல எழுதியிருக்கேன். நீ இப்ப டீ ஏதாவது குடிக்கிறியா? வேணாம்மா, கடையில நிறைய வேலை இருக்கு, கிளம்புறேன். ம். போயிடுறேன்க்கா. இன்னைக்கு என் பையன் கூப்பிடுவான், போய் அது என்னன்னு பாரு. ம். டேய், அவ ரொம்ப கெட்டிக்காரி, நல்ல கை பக்குவம். அவ என்னமா சமைக்கிறா தெரியுமா? அப்ப நீங்க செம ஜாலியா இருக்கீங்க போல. அப்ப நல்லா ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இல்லப்பா, உனக்கு சந்தேகம்னா நீ அவகிட்டே கேளு. நீ சொல்லுமா அவனுக்கு. உன்னோட பேரு என்னன்னு சொன்ன? பின்சி. பின்சி. அம்மா ரைஸ் சாப்பிடறதுக்கு என்னென்னமோ பண்ணுவாங்க. பின்சி தான் அம்மாவை ரைஸ் சாப்பிடாம பாத்துக்கணும். இல்லைங்க ஜோமி சார், ஃபுல் டைம் சப்பாத்தி தான். ஆ. ஹலோ ஹலோ, ச்சே கட் ஆயிடுச்சே. அச்சச்சோ. சாந்தம்மாவோட போன்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே இல்ல. தெரியலம்மா என்ன ஆச்சுன்னு. சரி, நாளைக்கு ஜோசப் கிட்ட இதை கொடுத்து விடு. இல்லனா நீயே நம்பர் வாங்கி அவன்கிட்ட பேசு. நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அது என்ன வேணாலும் இருக்கட்டும், நீ போய் சாப்பாடு எடுத்து வை. அம்மா. கொஞ்சோண்டு சாப்பாடுதாம்மா, போமா போய் எடுத்து வை. ம். வின்சி, வின்சி, யாரு? கொஞ்சம் இங்கே வாமா. இதை எடுத்து உள்ள வை. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கிழங்கு தான், ரொம்ப நாளாச்சுல, நல்லா இருக்கும். கொஞ்சம் தேங்காய் போட்டு அவிச்சு வச்சோன்னு வச்சுக்க, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க தான் ஜோசப். அட, என் பேர்லாம் தெரியுமா? அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. அங்க கீழே இந்த ஏலம், இஞ்சி, மிளகெல்லாம் போட்டிருக்கேன். நான் தான் அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப நாளா நான் இருக்கிறேன். வின்சி வருவான்னு அம்மா ஏற்கனவே சொன்னாங்க. 2-3 நாளா கொஞ்சம் வேலை இருந்ததுனால வர முடியாம போயிடுச்சு. இப்பதான் வர முடிஞ்சது. உன் முழு பேர் என்ன? பின்சி. இது அம்மாக்கு போட்ட டீ தான். இந்தாங்க நீங்க குடிங்க. வீடு ரொம்ப தூரம்ல. என்னாச்சு உங்க அம்மாவுக்கு? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு. அப்புறம் ஆஸ்துமா சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பத்தின யோசனை. அம்மா. இதுக்கெல்லாம் வருத்தப்படாதம்மா. நம்ம போறதுக்கு ஒரு காரணம் வேண்டாமா? பின்சிக்கு இனிமே நாங்க இருக்கோம்ல. இங்க பாருமா, இந்த டீயிலே தெரியுது உன்னோட பாசம் எவ்வளோன்னு. நானும் அடிக்கடி இப்படி டீ குடிக்கிறவன் தான். அதுவும் இந்த மாதிரி நல்லாவும் இருக்கணும். அப்போ இனிமே டீ குடிக்கணும்னா நீங்க இங்க வந்துருங்க, நான் போட்டு தரேன் உங்களுக்கு. உன் ஃபோன் நம்பரை இதில் ஏற்றி விடுமா? ம். ஜோசப் அண்ணா, அம்மாவை கூப்பிடுறதுக்காக ஜோமி சார் ஒரு மொபைல் கொடுத்தாரு. அதுல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். அந்த டவுன்ல கடை வச்சிருக்க பையன் இருக்கான்ல, அவன் தான் கொடுத்தான். ஏதாவது பிரச்சனைன்னா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ம், ஏதோ சின்ன பிரச்சனை தான். அப்படின்னா சரி. உன் நம்பர் இதில் இருக்குல்ல, அவன் நம்பரை நான் அனுப்புகிறேன். அவனோட பேர் என்ன? அவனோட பேரு ஷிண்டோ. ஓ, ஷிண்டோ. செல்லம் இன்னும் எழுந்திருக்கலையா? செல்லம் இன்னும் எழுந்திருக்கலையா? வின்சி, ம்? வின்சிமா, வின்சிமா. என்ன இருந்தாலும் நமக்கு
ஞாயிற்றுக்கிழமையானா பிரியாணி சாப்பிட்றணும். என்ன கூட்டம் அந்த கடையில், கறி எடுத்து வாங்க முடியல, எலும்பு சேர்த்து வாங்கியிருக்கேன். ஆ, இங்கே பாருமா, கட் பண்ணுறது சிரமம்னா நான் செஞ்சு தரேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் வெளில போகணும். வேண்டாம் ஜோசப் அங்கிள், நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்க கல்யாணத்துக்கு போங்க. நீ என்னம்மா அம்மா கூட சர்ச்சுக்கு போலியா? இல்ல ஜோசப் அங்கிள், எழுந்திருக்கும் போதே உடம்பு சரியில்லை. சரி, கத்தி எடுத்துருவா, நானே கட் பண்ணி தரேன். அப்புறம் கறி வெட்டும்போது கத்தி நல்லா பதமாக இருக்கணும், இல்லைன்னா கறி வீணாக போயிடும். உன் பெரியப்பா கால் பண்ணாரா? ஆ, நேத்து கூப்பிட்டு இருந்தாரு. எப்படியும் 4-5 மாதம் இருக்குல்ல நீ வந்து, ஒரு தடவை அங்கே போயிட்டு வரலாம்ல? போகணும் ஜோசப் அங்கிள், அம்மா அப்பாவோட கல்லறை வரைக்கும் போகணும். அடுத்த வாரம் போகலான்னு நினைக்கிறேன். ஆ, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டிங்களா? நேற்று நியூசிலாந்துலேருந்து பெண்ணியை கூப்பிட்டு கேட்டாங்க, தண்ணியெல்லாம் பாய்ச்சிருங்களான்னு. வேலைக்கு ஆள் கம்மியானதுலேருந்து எதுவுமே பண்ண முடியலம்மா. சீக்கிரமாக வேலைக்கு ஆளை பிடிக்கணும். பென்னி கால் பண்ணானா? ஆ, இல்ல, 2-3 நாளாவே யாரும் கால் பண்ணல. ஐயோ, அது என்னாச்சு? அன்னைக்கு மாதிரி மொபைலில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல, ஏதாவது பிஸியா இருக்கும். ஹலோ, நான் பின்சி பேசுறேன். அன்னைக்கு மொபைல் கொடுத்தீங்கல்ல அம்மாவோடது, சொல்லுங்க என்ன வேணும்? அது இதுல வீடியோ கால் வரும்போது பார்க்கவும் பேசவும் முடியல. ஓ, அது நெட் இஷ்யூவா இருக்கும். போன்ல செட்டிங்ஸ் மாறி இருக்கும். அப்படின்னா இந்த மொபைலை ஜோசப் அங்கிள் கிட்ட கொடுத்து விடவா? இல்ல வேணாக்கா, நான் சொல்றத மட்டும் பண்ணா போதும். ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க போனை கட் பண்ணாம செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஒரு செகண்ட். எடுத்துட்டீங்களா? ஆ, எடுத்தாச்சு. அதுல நெட்வொர்க் செட்டிங் இருக்குல்ல, ம். ஆ, அது உள்ள 2G 4G எல்லாம் காமிக்குதுல்ல, இருக்கா? ஆ, இருக்கு. அதுல 4G ஆப்ஷனா வைங்க. பண்ணிட்டேன். இப்போ ஓகே ஆயிரும். ஏதாவது வேணும்னா நீங்க என்ன கூப்பிட்டா போதும்க்கா. ஆ, ஓகே. இங்க பாரு, நான் அக்கா ஒன்றும் இல்லை. யாரும்மா ஃபோன்ல? என்னோட பையனா? இல்லைம்மா, அந்த மொபைல் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தோம்ல, அது சரியாயிடுச்சு. அப்படின்னா நம்ம பென்னி கிட்ட பேசலாமா? ஆ, இல்ல வேண்டாம், அவன் இப்ப தூங்கிட்டு இருப்பான். நம்ம நைட் அவனுக்கு கால் பண்ணலாம். சரி, இதை கொஞ்சம் புடி, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். அம்மா, ஜோசப் அங்கிள் எடுத்துட்டு வந்த கிழங்கு இருக்குல்ல, அதை இன்னைக்கு சமைச்சிடலாமா? நீ என்ன வேணும்னாலும் பண்ணு, நீ எது பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். ம்.